இப்போ பார்ட் 2 நாங்கள் போடுறோம் வீடியோ. இதில் வந்து நம்ம காய்கறி போட்டு மட்டன் போட்டு சாம்பார் ஆக்க போகிறோம். அதுக்கு நம்ம கடாய் வச்சுருக்கோம். கடாயில் எண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெய் போட்டோம்னா ஆனியன் போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம் எண்ணெயில். நம்ம இது வெங்காயம் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம காய்கறிலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறி போட்டுடலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் காஷ்மீர் மசாலா போட்டிருக்கோம். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம் காஷ்மீர் மசாலா. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் போட்டுக்கலாம். இப்போது ஒரு சொம்பு தண்ணி நம்ம போட்டுக்கலாம் காய்கறி வேவுறதுக்கு. நம்ம காய்கறிலாம் போட்டு நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம சாம்பார் வேக வச்சுருந்தோம். அந்த சாம்பார் வந்து காய்கறியில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கிறது போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே புளி கரைசல் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ். நம்ம இந்த ஸ்டேஜில் தால்ச்சா சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்ட் 2 விலாகில் தால்ச்சா ரெடி பண்ணியிருக்கோம். தால்ச்சா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய். சிக்கன் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். சிக்கன் பொரிச்சு நம்ம தட்டில் சேவ் பண்ணது ஆக்கியிருக்கோம். சாம்பார் வித் சிக்கன் 65. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.